சப்ஸ்கிரிப்ட் மற்றும் சூப்பர்ஸ்கிரிப்ட் இவை இரண்டையும் ஷார்ட்கட் முறையில் பார்த்தா, முதலாவது சூப்பர்ஸ்கிரிப்டை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைப் பண்ணும்போது இந்த எஸ்டி சூப்பர்ஸ்கிரிப்டாக மேலுக்கு வர வேண்டும். இதற்குரிய ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஈக்குவல் கீ. இதை ப்ரெஸ் பண்ணும்போது சரியாக அமைந்துவிடும். இவ்வாறே செகண்ட் என்று டைப் பண்ணும்போது என்டிங்கிறது மேலுக்கு வரணும். அப்போ அதை செலக்ட் பண்ணி போட்டும் கண்ட்ரோலோட ஷிஃப்டோட சமன் அந்த கீயை ப்ரெஸ் பண்ணினா சரியாக வந்துவிடும். சப்ஸ்கிரிப்டுக்கான ஷார்ட்கட் முறை H2O. இதனை சரியான முறையில் எழுதும்போது இந்த 2வை செலக்ட் பண்ணி கண்ட்ரோலோட ஈக்குவல் கீயை ப்ரெஸ் பண்ணும்போது சரியான முறையில் அமைந்துவிடும். ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டை முழுமையாக டைப் செய்ததற்கு பின்னால் அதனை பிரிண்ட் எடுப்பதற்காக அதிகமானவருக்கு தெரியும் கண்ட்ரோலோட பியை அழுத்தினால் பிரிண்டிங் ஆப்ஷன் காட்டும் என்பது. அவ்வாறே கண்ட்ரோலோட பியை அழுத்தும் போதும் பிரிண்டிங் ஆப்ஷன் காட்டும். இன்னும் கண்ட்ரோலுடன் F2வை ப்ரெஸ் பண்ணும் போதும் பிரிண்டிங் ஆப்ஷன் காட்டும். கண்ட்ரோல் ஷிஃப்டோட F12ஐ ப்ரெஸ் பண்ணும் போதும் பிரிண்டிங் ஆப்ஷன் காட்டும். அவ்வாறே Alt2ஓடு கண்ட்ரோலோட ஐயை ப்ரெஸ் பண்ணும் போதும் பிரிண்டிங் ஆப்ஷன் காட்டும். ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டை முழுமையாக செய்து முடித்ததற்கு பின்னால் அதனை சேவ் பண்ணி வைத்துக் கொள்வதற்கான ஷார்ட்கட் முறை கண்ட்ரோலுடன் எஸ் கீயை ப்ரெஸ் பண்ணும் போதும் அதற்கான ஆப்ஷன் எமக்கு தென்படும். இதில் நாம் எங்கு சேவ் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டுமோ அதனை கொடுத்து நாம் சேவ் ஆக்கி கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் இதற்கு இன்னும் பல முறைகள் உள்ளன. ஷிஃப்டுடன் F12ஐ ப்ரெஸ் பண்ணும் போதும் அதற்கான ஆப்ஷன் எமக்கு காட்டும். இன்னும் அல்ட்டுடன் ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணி F2ஐ ப்ரெஸ் பண்ணும் போதும் அதற்கான ஆப்ஷன் எமக்கு காட்டும். சொற்களை தடிப்பமாக போல்டாக்க வேண்டுமென்றால் அதற்கான ஷார்ட்கட் முறை தேவையான சொல்லை தெரிவு செய்துவிட்டு கண்ட்ரோலுடன் பியை ப்ரெஸ் பண்ணும்போது அது போல்ட் ஆகிவிடும். இன்னும் இட்டாலிக் முறையில் அதனை ஆக்க வேண்டுமென்றால் தேவையான விடயத்தை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோலுடன் ஐயை ப்ரெஸ் பண்ணும்போது அது இட்டாலிக் முறையில் அமைந்துவிடும். நமக்கு தேவையான இடங்களில் தேவையான சொற்களை அண்டர்லைன் பண்ணுவதற்கான ஷார்ட்கட் முறை தேவையான விடயத்தை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோலுடன் யூவை ப்ரெஸ் பண்ணும்போது அது அண்டர்லைன் இட்டு காட்டும். அன்டு மற்றும் ரீடு இவைகளுக்கான ஷார்ட்கட் முறை என்ன? அதாவது இந்த சேவ் என்கின்ற இந்த வசனம் இந்த சொல் எமக்கு தேவையில்லை என்று நாம் டீல் பண்ணிவிட்டோம். அவ்வாறே டைம் என்கின்ற இந்த சொல்லும் எமக்கு தேவையில்லை என்று டீல் பண்ணிவிட்டோம். ஆனால் இப்போது இறுதியாக டீல் பண்ணிய விடயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அதாவது அன்டு பண்ண வேண்டும் என்றால் கண்ட்ரோலுடன் Z அழுத்தும் போது அது அன்டு ஆகிவிடும். அன்டு பண்ணுவதற்கான இன்னும் ஒரு வழிமுறை தான் அல்ட்டுடன் பேக்ஸ்பேஸை அழுத்தும் போதும் அது அன்டு ஆகிவிடும். ரீடு பண்ணுவதற்கான ஷார்ட்கட் முறை, அதாவது அன்டு பண்ணிய விடயத்தை இல்லாமல் செய்வதுதான் ரீடு ஆகும். நாம் இப்போது சேவ் மற்றும் டைம் ஆகிய இரண்டு சொற்களையும் டெலிட் பண்ணி அன்டு பண்ணி எடுத்தோம். இப்போ இதை ரீடு பண்ண வேண்டும் என்றால் கண்ட்ரோலுடன் வையை அழுத்தும் போது ரீடு ஆகிவிடும். இதற்கு இன்னும் ஒரு ஷார்ட்கட் தான் F4வை அழுத்தும் போதும் அது ரீடு ஆகிவிடும்.